Hello everyone. Welcome to my class Dr. Shobana's literature classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் the concluding part of Volpone by BenJonson. லாஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் Volpone பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the second part. இதுதான் concluding part. Okay, so before we enter into the play, we shall look at a recap, a fast recap of what we have seen in the last episode. So Volpone பத்தி நம்ம introduce ஆயிட்டோம். He is the protagonist. Volpone is the protagonist. Volpone அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா the sly fox. இட்டாலியன் நேம், அதுக்கான மீனிங் வந்து கன்னிங் ஃபாக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அந்த ஃபாக்ஸோட குணம் படைச்சவனா இருக்கான் Volpone. His servant is Mosca and he is a parasite. அவனோட நேமுக்கான மீனிங் என்னன்னா parasite. Parasiteனா நான் சொன்னேன் ஒட்டுண்ணின்னு சொன்னேன். ஸோ அவன் மாஸ்டரோட ஒட்டுண்ணியா இருக்கிறவன் தான் Mosca. Parasite. அடுத்ததான் we are introduced to the three legacy hunters. நம்ம Volpone வந்து out of greed அவன் வந்து ஒரு ஆக்ட் பண்றான். அதாவது as if he is dying hairless. அதாவது தனக்கு வாரிசே இல்லாம சாக போறதாகவும் ஒரு வெளியே வந்து ஒரு செய்தி பரப்புறான். அதை நம்பி மூணு ரிச் மேன் ஆஃப் த சிட்டி அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவன் கிட்ட வர்றாங்க. அவங்க யாருன்னா லெகசி ஹண்டர்ஸ். அதாவது வாரிசு இல்லாம சாக போறவங்களை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி அவங்களோட சொத்துக்கள் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு 3 பேரு அவனை நெருங்கி வர்றாங்க. அந்த 3 பேரும் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அடுத்து அதுல கார்வினோ அப்படிங்கிறவரோட பியூட்டிஃபுல் வைஃப் தான் சீலியா. அவங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க. ஏன்னா வால்பனைய அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மாஸ்கா வந்து அவரை சீலியாவை பத்தி பேசி வால்பனை வந்து he has grown very lusty on her. அவங்கள பார்க்கணும், அவங்கள அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்படுறாரு. போய் பார்த்துட்டு வந்துட்டாரு வேற ஒரு டிஸ்கைஸ்ல. இட்டாலியன் மவுண்ட் பேங்கா ஒரு மருந்து வியாபாரி மாதிரி போய் அவங்க வீட்டு முன்னாடி கத்தி பேசி அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டாரு இந்த சென்ஸ் ஒரு மருந்து வியாபாரின்னு நினைச்சிட்டு அவங்களும் ஒரு ஏதோ அற்புதமான மருந்து விற்கிறாருன்னு அவங்களும் ஜன்னல் வழியெல்லாம் பார்த்து அவங்க கர்ச்சீஃப் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. Volpone sees Celia sick in lust for Celia. ஸோ Volpone வந்து சீலியாவை பார்த்தாச்சு, பயங்கர லஸ்டியா மாறிட்டாரு சீலியா மேல. சீலியாவை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ the third act, இப்போ நம்ம 2 acts பார்த்துருக்கோம், கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. இப்போ third act வரும். The third act begins with a soliloquy from Mosca indicating that he is growing increasingly conscious of his power and his independence from Volpone. So third act பாத்தீங்கன்னா மாஸ்காவோட soliloquy-யோட ஆரம்பிக்கும். அதுல வந்து மாஸ்கா தன்னைத்தானே ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்க ஆரம்பிக்கிறான். அகம்பாவம் அதிகமாகுது. மாஸ்டரோட நம்ம தான் திட்டம் தீட்டுறதுல பெரிய ஆளா இருக்கும், அவருக்கே எல்லாம் நம்ம தான் செஞ்சு கொடுக்குறோம்ன்ற மாதிரி ஆகிறான். Mosca makes further plans. அடுத்து நிறைய பிளான்ஸும் பண்றாரு. Mosca then runs into Bonario, Corbaccio's son, and informs the young man of his father's plans to disinherit him. இந்த டைம் அவர் என்ன பண்றான், மாஸ்கா என்ன பண்றான்னா பொனாரியோ கிட்ட போறான். பொனாரியோ யாரு அப்படின்னு சொன்னா கார்பாக்ஷியோவோட சன். இந்த லெகசி ஹண்டர்ஸ்ல ஒருத்தன் தான் கார்பாக்ஷியோ. இந்த கார்பாக்ஷியோக்கு என்ன பிரச்சனை, அவர் வந்து ஓல்டு ஜென்டில்மேன் தான், நம்மள இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்போம் அவரை. ஒரு வயசான ஆளுதான். ஆனா அவருக்கு என்ன எவ்வளவு கிரீடி அவர்னா எப்படியாவது we will outlive வால்பனேன்னு நினைக்கிறாரு. வால்பனை சாக கிடக்குறான், எப்படியும் அவனுக்கு அப்புறம் நம்ம வாழ்வோம், அவனோட ஆயுளை தாண்டி நம்ம வாழ்வோம். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும், அவனோட சொத்துக்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவன் சொத்துக்களை நம்ம வாங்கி அனுபவிக்கணும், நம்ம மகனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் கார்பாக்ஷியோ நினைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட வந்து இப்போ இவன் என்ன சொல்றான், மாஸ்கா என்ன சொல்றான்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சொத்துக்களை அவருக்கு எழுதி வைங்க, வயசான காலம் இருக்கு உங்களுக்கு, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வழி சொல்ற மாதிரி சொல்றான். ஓகே, மாஸ்கா வந்து கோர்பாக்ஷியர்ட்ட உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, வால்பனைக்கு உங்க சொத்துக்களை எழுதி வைக்கிற மாதிரி சும்மா நடிங்க, எழுதி கொடுங்க. வால்பனை என்ன பண்ணுவாரு, இவர் நம்ம மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு அவரும் அவரோட சொத்துக்களை உங்க மேல எழுதி வைப்பாரு. சோ வால்பனை சீக்கிரம் இறந்துருவார்ல, அப்ப 2 சொத்தும் உங்களுக்கு வந்துரும்லன்ற மாதிரி மாஸ்கா வந்து ஐடியா கொடுக்குறான் கார்பாக்ஷியோக்கு இது நல்ல ஐடியாவா படுது. இப்போ இவருக்கு ஐடியாவை கொடுத்துட்டு மாஸ்கா என்ன பண்றான், போய் பொனாரியோட சொல்றான்
இங்க பாரு உங்க அப்பா வந்து வால்புனைக்கு அவரோட சொத்துக்களை எழுதி வைக்க போறாரு, உன்னை டிஸ்இன்ஹெரிட் பண்ண போறாரு, உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல போறாருன்னு சொல்லிடுறான். Corbusius earlier made to believe that if he disinherits his son and makes Volpone his heir, in turn Volpone will make him heir of his wealth. அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கார்பாக்ஷியட் ஆல்ரெடி என்ன நம்ப வச்சிருக்காங்க, நீ வந்து வால்போனைக்கும் சொத்துக்களை எழுதி வச்சா வால்போனை இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு சொத்து எழுதி கொடுத்துருவாருன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. Bonario come back to Volpone's house with Mosca in order to watch Corbusius sign the documents, hoping that Bonario might kill Corbusius then and there out of rage, thus allowing Volpone to gain his inheritance early. ஓகே, இப்ப என்ன பிளான் அப்படின்னா, பொனாரியோவை விஷயத்த சொல்லி கூப்பிட்டு வரான். என்னன்னா அன்னைக்குதான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, கார்பாக்ஷியோ வந்து வால்போனைட்டு நான் என்னோட வாரிசா உங்களை அறிவிக்க போறேன், இந்தாங்க என் சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்க போறேன்னு கார்பாக்ஷியோ சொல்ல போறாரு. இத வந்து மாஸ்கோ என்ன பண்ண போறாரு, பொனாரியோவை ஒட்டு கேட்க வைக்க போறாரு. உடனே பொனாரியோக்கு என்ன வரும், அப்பா மேல கோபம் வரும். அப்பாவை கோபத்துல கொன்னுருவான். அப்ப சீக்கிரம் என்ன ஆயிரும், இந்த சொத்து எழுதி வைக்கிற சொத்து என்ன ஆயிரும்னா வால்போனைக்கு டக்குன்னு போய் சேர்ந்துரும். இதுதான் உங்களோட ஐடியா. Volpone then prepares for his seduction of Celia, while Moscow hides Bonario in a corner of the bedroom in anticipation of Corbusius' arrival. But Celia and Corvino arrive first. Celia complains bitterly about being forced to be unfaithful, while Corvino tells her to be quiet and do her job. Okay, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மாஸ்கோ வந்து பொனாரியோவை கூப்பிட்டு போய் வால்போனையோட வீட்டுல ஒரு ஓரமா தங்க வச்சிருக்கான். இப்போ அவனோட ஐடியா என்னன்னா, கார்பாக்ஷியோ வருமா, அந்த வேலையை வந்து அவன் ஒட்டு கேட்கட்டும், கார்பாக்ஷியோ செய்யறத கேட்டு கார்பாக்ஷியோ மேல கோபம் வந்து பொனாரியோ அடிக்க வைக்கணும். இதுதான் அவங்க மாஸ்கோவோட பிளான். ஆனா கார்பாக்ஷியோ வர்றதுக்கு அங்க யாரு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா, சீலியாவும் கார்வினோவும் வர்றாங்க. ஓகே, இவனே அவ்வளோ ஏர்லியரா கார்வினோ சீலியோவை கூப்பிட்டு வருவான்னு எதிர்பார்க்கல. ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு கார்வினோ சீலியாவை ஏர்லியராவே கூப்பிட்டு வந்துடுறான். வந்தோன்னா சீலியானா அழுகுறா. அங்க வந்துதான் அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. எப்படி என்ன அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்க சொல்ற, துரோகம் பண்ண சொல்றியா, என்னை இப்படி மாற சொல்றியன்னு சொல்லி அவ அழறா. ஓகே, when Celia and Volpone are alone together, Volpone greatly surprises Celia by leaping out of bed. Celia had expected an old infirm man, but what she gets instead is a Lothario who attempts to seduce her with a passionate speech. இப்போ சீலியாட்ட என்ன சொல்லி, அவன் வயசானவர், அது இது ஒன்னும் பண்ண மாட்டாரு, சும்மா பக்கத்துல இருந்து அவரை பார்த்துக்க மட்டும் செய்யணும், அது மாதிரி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டு போறாங்க. ஆனா ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்பதான் சீலியா கிட்ட வந்து வால்போனே தன்னோட டிஸ்கைஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. அப்பதான் தெரியுது சீலியாக்கு வால்போனே வந்து ஏஜட் மேன், ஓல்டு மேன் எல்லாம் கிடையாது, நல்லா ஹெல்த்தியா இருக்கான்றது தெரியுது. அப்புறம் ரொம்ப பயந்து அவ வந்து கத்துறா. as a honest woman, Celia refuses Volpone's advances, at which point Volpone says that he will rape her. But Bonario, who has been witnessing the scene from his hiding place the entire time, rescues Celia. இப்ப என்ன பண்றான், வால்போனே என்ன பண்றான் அப்படின்னா, நீ சம்மதிக்கலன்னா உன்னை வந்து ரேப் பண்ணிடுவேன்னு சொல்றான். இப்போ இந்த டைம் என்ன பண்றான்னா, பொனாரியோ இதெல்லாம் விட்னஸ் பண்ணிட்டு இருந்தவன் அதுக்கு மேல தாங்க முடியாம வந்து சீலியாவை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். ஓகே, சோ பொனாரியோ wounds Moscow on his ways out. வர வழியில மாஸ்கோ வந்து தடுக்கிறான். பொனாரியோ வந்து மாஸ்கோவை அடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். Corbusius finally arrives. Too late, as does Volter. இப்போ கோர்பாக்ஷியோவும் வோல்டர் தான் 3 லெகசி ஹண்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். வோல்டர் இஸ் a lawyer, கார்பாக்ஷியோ தான் இந்த வயசான ஜென்டில்மேன், தேர்ட் வந்து கார்வினோ, அவன் வந்து ஒரு மெர்ச்சன்ட், அவனோட ஒய்ஃப் தான் சீலியா. இப்போ கார்வினோ சீலியா விட்டுட்டு போயாச்சு. இப்போ பொனாரியோ வந்து சீலியாவை காப்பாத்தி வெளியே கொண்டுட்டு வரான் வால்போனைட்டு இருந்து. அப்போ மாஸ்கோ உள்ள வந்து அவனை தடுக்க பாக்குறான். மாஸ்கோவை தள்ளி விட்டுட்டு பொனாரியோ சீலியாவை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டாரு. கார்பாக்ஷியோ அதாவது பொனாரியோவோட அப்பாவும் வால்டோரேவும் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. மாஸ்கோ plots with Voltaire's assistance how to get Volpone out of this mess. இப்போ மாஸ்கோ என்ன பண்றாருன்னா, இப்போ வால்போனே வந்து பிரச்சனையில சிக்கிக்கிட்டான் இல்லையா, நம்ம ஹீரோ, நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் பிரச்சனையில சிக்கிக்கிட்டான். சோ கண்டிப்பா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, பிரச்சனையாகும், இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. The scene switches to Scrutinio, the Venetian Senate building, where Celia
and Bonario have informed the judges of Venice about Volpone's deceit, Volpone's attempt to rape Celia, Corbuccio's disinheritance of his son, and Corvino's decision to prostitute his wife. So இது வந்து எங்க நடக்குது? கோர்ட் பில்டிங்ல நடக்குது, இங்க செனேட் பில்டிங்ல நடக்குது. அங்க வந்து சீலியாவும் கார்வினோவும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி வால்பனை என்னென்ன வேலை பண்றான் அப்படிங்கறத சொல்றாங்க. வால்பனை ஏமாத்துறான், அவன் வந்து சீலியாவை ரேப் பண்ண பார்த்தது, கார்போக்ஷியோ வந்து தன்னோட மகனை டிஸ்இன்ஹெரிட் பண்ணது, வாரிசு இல்லைன்னு எழுதி வச்சது, உயிர் எழுதி வச்சது, கார்வினோஸ் டெசிஷன் டு ப்ராஸ்டிடியூட் இஸ் வைஃப், கார்வினோ வந்து தன்னோட ஒய்ஃபையே ப்ராஸ்டிடியூஷன் பண்ண சொன்னது, இது எல்லாத்தையும் வந்து போய் அங்க சொல்றாங்க. பட் த டிஃபெண்டன்ஸ் மேக் அ வெரி குட் கேஸ் ஃபார் தெம்செல்ஸ் லெட் பை தேர் லாயர் வால்டர். ஆனா டிஃபெண்டன்ஸ், அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்களே வால்பனைக்கும் அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து வால்டரே அப்படின்ற ஒரு நல்ல லாயர் வச்சிருக்காங்க. அதாவது வால்டர் ஆல்ரெடி ஒரு லாயர் நம்ம பார்த்தோம், அவன் தான் வந்து இவங்களுக்காக வாதிட வர்றான். ஸோ அவன் வந்து நல்லபடியா அந்த கேஸை வந்து வால்பனைக்காக வாதிடுறான். வால்டரே போர்ட்ஸ் பொனாரியோ அண்ட் சீலியா as lovers, Corvino as an innocent jilted husband, and Corbuccio as a wounded father nearly killed by his evil son. இப்போ வால்டரை எப்படி வந்து போர்ட்ரே பண்றா, கதை அப்படியே திசை திருப்பிடுறான். பொனாரியோவும் சீலியோவும் லவ்வர்ஸ், அதை மறைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கதையும் சொல்றாங்க. கார்வினோ வந்து ரொம்ப ஏமாற்றப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட், சீலியாவோட ஹஸ்பண்ட வந்து ஏமாற்றப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஜோடிக்கிறாங்க. அதே மாதிரி கார்பாக்ஷியோ போர்வினோவோட அப்பாவை வந்து ஐயோ அவரு பாவம், சொத்துக்காக அவன் கொல்ல பார்த்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சித்தரிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றப்போ இப்போ கேஸ் வந்து பொனாரியோக்கும் சீலியாவுக்கும் அகெயின்ஸ்டா திரும்புது. The judges are swayed when Lady Politic comes in and identifies Celia as the seducer of her husband, Sir Politic. Meanwhile அங்க இன்னொரு குட்டி கதை போயிட்டு இருக்கும்னு சொன்னேன். லேடி பாலிட்டிக் would be பெனக்ரேக்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் இருப்பாங்க. அவங்கள ஒரு சின்ன காமெடி ட்ராக் ஓடிட்டு இருக்கும். அவங்கள லேடி பாலிட்டிக் என்னதுன்னா ஒரு தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீலியா வந்து தன்னோட ஹஸ்பண்டோட இது கான்குபைன்னு சொல்லிட்டு, அதாவது இல்லெஜிட்டிமேட் வைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் அவங்க வந்து என்ன சொல்லிருவாங்க ஜட்ஜிட்ட, ஆமாமா இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவ, அவ தான் என்னோட ஹஸ்பண்டோட செகண்ட் வைஃப் இல்லைன்னா இல்லெஜிட்டிமேட் வைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க, கான்குபைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபர்தர் தே ஆர் கன்வின்ஸ்ட் when Volpone enters the courtroom again acting ill. அடுத்ததா வால்பனையை கூப்பிட்டு விட்டு பார்த்தா வால்பனை சாக போற மாதிரி வர்றாரு. The judges ordered that Celia and Bonario be arrested and separated. Judges வந்து இப்போ சீலியாவையும் பொனாரியாவையும் நம்பல, இன்ஸ்டட் வால்பனையும் அந்த குரூப்பையும் தான் நம்புறாங்க. அதனால அவங்களையெல்லாம் விடுவிச்சுட்டு சீலியாவையும் பொனாரியாவையும் அரெஸ்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிருங்க, இவங்க தான் ஏமாத்துறாங்க, நல்லவங்களெல்லாம் தப்பு சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. In the final act, Volpone returns home tired and worried that he is actually growing ill, for he is now feeling some of the symptoms he has been faking. அடுத்ததா கடைசி ஆக்ட்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, வால்பனை வீட்டுக்கு வரான். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்னென்னவோ சொல்லி உடம்பு முடியாதுன்னு நடிச்சேன் இல்லையா, அந்த வியாதியெல்லாம் உண்மையில நிஜமோலே இருக்கிற மாதிரி இருக்குடான்னு சொல்லி புலம்புறான். To dispel his fears, he decides to engage in one final prank on the legacy hunters. இப்ப அவனுக்கு என்னன்னா, எதுவும் நடந்துடக்கூடாது எனக்கு, அதனால அதுக்கு முதல் இந்த லெகசி ஹண்டர்ஸ் என்னைய வச்சு அவர் வச்சு விளையாண்டு இருக்காரு இல்லையா, அந்த 3 பேரும் அவங்க கிட்ட ஒரு ஃபைனலா ஒரு பிராங்க் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. மத்தவங்களை இந்த ஏமாத்தி பழைக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு, ரைட், பிராங்க் பண்ணணும் போல இருக்கு. He spreads a rumor that he has died and then tells Moscow to pretend that he has been made his master's hair. இப்ப என்ன சொல்லு, நீயே நான் இறந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வால்பனைட்ட சொல்றான். நான் இறந்துட்டேன்னு சொல்லிடு, அது மட்டும் இல்ல உன்னைய வந்து நான் ஹேர் ஆக்கிட்டேன்னு சொல்லிடு, அதாவது மாஸ்கோவை வால்பனை தன்னோட ஹேர் ஆக்கிட்டு இறந்து போயிட்டாருன்னு விஷயத்த வெளியே சொல்லுன்னு சொல்லிட்டாரு. The plan goes off perfectly and all 3 legacy hunters are fooled. இப்போ பிளான் அழகா சக்சஸ்ஃபுல்லா மாஸ்கோ முடிச்சு வச்சுட்டான். இவன் தான் தன்னோட ஹேர்னு வெளியே சொல்லி வால்பனையோட ஹேர் மாஸ்கோ தான் அப்படின்னு சொல்லி வெளியே அனௌன்ஸ் பண்ணி அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த நியூஸ் வந்து 3 லெகசி ஹண்டர்ஸ்க்கும் கிடைக்குது. 3 பேரும் ஐயோ நம்ம முட்டாளாக்கப்பட்டுட்டோமா, இவ்வளவு கிஃப்ட் கொடுத்தோமே, அவன் கடைசியில நம்மள எழுதி வைக்கலையான்னு சொல்லிட்டு 3 பேரும் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. Volpone then disguises himself as a Venetian god so that he can gloat in each legacy hunter's face over there humiliation without being recognized. இப்ப வால்பனை அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வேற ஒரு டிஸ்கைஸ் எடுத்துக்கிறாரு. ஒரு வெனிஷியன் காட், ஒரு சாதாரண வேலைக்காரனா ஒரு
ஒரு வேஷம் போட்டுக்கிறான். வேஷம் போட்டுட்டு ஒவ்வொருத்தரோட அந்த லெகசி ஹண்டர்ஸ் இருக்காங்களே 3 பேர் முகத்தையும் பார்க்கணும்டா, அது போற போக்க பார்க்கணும், அவங்களோட அவமானப்படுறத, ஒரு வேலைக்காரனுக்கு சொத்து எழுதி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அவமானப்படுறத பார்க்கணும், அவங்களுக்கு தெரியாம அதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாட்னா பீயிங் சோ ஹாப்பி. ஓகே, ஒருத்தரோட இதை பார்த்துட்டு இல்ல பொதுவாகவே பீயிங் வெரி இன் அ ஹாப்பி சிச்சுவேஷன் இஸ் கிளாட்டிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றாரு. பட் மாஸ்கோ லெட்ஸ் த ஆடியன்ஸ் நோ தட் Volpone is dead in the eyes of the world and that Moscow will not let him return to the world of the living unless Volpone pays up, giving Moscow a share of his wealth. இப்போ மாஸ்கோ வந்து ஆடியன்ஸ்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வருது, ஒரு சாலிலாக்கி மாதிரி வருது. அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, Volpone இப்போ உலகத்துக்கு முன்னாடி செத்து போனவன் ஆயிட்டான், அவன் செத்து போனவன் தான், அவனை நான் இந்த உலகத்துக்குள்ளேயே வரவிட மாட்டேன், அவன் வந்து எனக்கு அவனோட சொத்துல இருந்து ஒரு ஷேர் கொடுக்காம அவனை திரும்ப உள்ளே விட மாட்டேன் பாருங்கன்னு ஆடியன்ஸ்ட பேசுறான். சோ நம்ம அந்த பாரசைட் யாருன்னு இந்த மாஸ்கோ பாரசைட்னு சொல்றோம். சோ பாரசைட் அதோட வேலையை பார்த்துருச்சு, கூடவே இருந்து அவனோட ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருச்சு. Meanwhile, Volpone gloats in front of each legacy hunter, deriding them for having lost Volpone's inheritance to a parasite such as Moscow, and he successfully avoids recognition, but his plan backfires nonetheless. இப்போ என்னன்னா, Volpone வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் அவங்க எல்லாம் ஏமாந்தத, அவங்க வேதனையில இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வரான். ஆனா அவனோட பிளான் எப்படி பேக் ஃபயர் ஆகுறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். Voltaire, driven to such a state of distraction by Volpone's teasing, decides to recant his testimony in front of the Senate, implicating both himself but more importantly Moscow as a criminal. இப்போ Voltaire என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இப்படியா நம்ம ஏமாந்துட்டோம், இதை விடக்கூடாது, Volpone நம்மள கடைசியில இப்படி ஏமாத்திட்டானே, நம்ம வந்து இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி Voltaire நினைக்கிறான். Corvino accuses him of being a sore loser, upset that Moscow has inherited Volpone's estate upon his death, and the news of this death surprises the senators greatly. கார்வினாவும் வரான், வந்து நான் தான் ரொம்ப ஏமாந்துட்டேன், நிறைய காசை Volponeட்ட வித்துட்டேன், அவனும் வந்து கோர்ட்ல வந்து சொல்றான். Volpone nearly recovers from his blunder by telling Voltaire in the middle of the Senate proceeding that Volpone is still alive. அப்பதான் Volpone என்ன பண்றான், ஐயோ தப்பு மேல தப்பு பண்றோமோ, இவங்க என்னென்னவோ இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் இறந்து போயிட்டேன்னு இங்க ஜட்ஜஸ் முன்னாடி எல்லாம் சொல்றாங்களே, இந்த சிச்சுவேஷன் எப்படி போகுமோன்னு பயந்துட்டு Volpone என்ன பண்றான், வால்டரைய கூப்பிட்டு, அந்த லாயரை கூப்பிட்டு, இங்க பாருப்பா Volpone உயிரோட தான் இருக்கான், நீ எதுக்கு இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றான். Moscow has a will written by Volpone and in his signature stating that he is Volpone's here. ஆனா என்னன்னா, ஒரு வில்ல எழுதி வச்சிருக்கான், அதை வந்து மாஸ்கோ வச்சிருக்காங்க. பாருங்க, வில்லுல வந்து Volpone வந்து என்னையதான் ஹேர அறிவிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். Now that Volpone is believed to be dead, Moscow legally owns Volpone's property and Moscow tells Volpone that he is not going to give it back by telling the truth. இப்போ மாஸ்கோ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, Volpone வந்து இறந்துட்டான், உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டான், நான் உண்மையே சொல்ல மாட்டேன், நான் சொன்னாதான் அவன் உயிரோடு இருக்கதே தெரியும், ஏன்னா எல்லாரும் அவன் வயசான கிழமை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரைட்? சோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் Volpone இறந்துட்டான். Realizing that he has been betrayed, Volpone decides that rather than let Moscow inherit his wealth, he will turn them both in. இப்போதான் Volponeக்கு புரியுது, அடடா ஊரை ஏமாத்துறேன்னு கடைசியில நான் தான் என்னோட சர்வெண்ட்டை நல்லா ஏமாந்துருக்கேங்கிற விஷயம் தான் ஏமாந்துருக்கோன்றத Volponeக்கு நல்லா புரியுது. இவனை அனுபவிக்க விடுறதா, ஒரு பாரசைட், அவன் என் கூடவே இருந்து என்னை ஏமாத்தின துரோகி அவனை அனுபவிக்க விடுறதா, இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து போலீஸ்ல மாட்டிக்கிறது சரி, இவனை நான் செத்தவன் மாதிரியே இருக்கணுமா, அதுக்கு என்ன பண்றேன், நான் வந்து என்னையும் சேர்த்து என்ன வைக்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவுக்கு வராரு. Volpone takes off his disguise and finally reveals the truth about the events of the past day. Volpone ends up being sent to prison while Moscow is consigned to a slave galley. So Volpone என்ன பண்றாருன்னா, எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு, டிஸ்கைஸ் எடுக்கிறாரு, நான் தான் Volpone அப்படின்னு சொல்றாரு, நான் சாகவும் இல்லை, நான் வயசானவனும் இல்லை, பழசா நடந்த கதையெல்லாம் சொல்லி அவர் தான் Volponeங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாரு. Voltaire is disbarred. Voltaire செஞ்ச தப்புக்காக, அதாவது தப்பான விஷயத்துக்காக வாதிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்காக டிஸ்பார் பண்ணிடுறாங்க, அதாவது இனிமேல் நீ பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. Corbuccio is stripped of his property. Corbuccio வந்து ஒரு வெல்தி மர்ச்சன்ட் தானே, ஒரு வெல்தி
ஜென்டில்மேன் அவரோட ப்ராப்பர்ட்டியை எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, பொனாரியோக்கு கொடுத்துடுறாங்க, மகன் கிட்ட கொடுத்துடுறாங்க. அண்ட் கார்வினோ இஸ் பப்ளிக்லி ஹியூமிலியேட்டட். கார்வினோவை ஊர் மக்கள்லாம் அசிங்கப்படுத்துறாங்க. ஃபோர்ஸ் டு வியர் டாங்கிஸ் இயர் while being rode around like the around the canals of Venice. நீ உன் ஒய்ஃப் அப்படி எல்லாம் செய்வியாடான்னு சொல்லி டாங்கியோட இயர், டாங்கியோட காதுகளை வந்து அவனோட காதுல மாட்டி அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு விட்டு ஊர் முழுக்க அவனை சுத்த விட்டு அவனை மக்கள் வந்து ஹியூமிலியேட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் அவங்க செஞ்ச மாதிரி, அவங்க செய்யற தப்புக்கு ஏத்த மாதிரி. வால்பனே, மாஸ்கா 2 பேரும் பிரிசனுக்கு போயாச்சு. வால்டரே டிஸ்பார் பண்ணிட்டாங்க, பிராக்டிஸ் பண்ண முடியாது. கார்பாக்ஷியோ அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிடிங்க மகனுக்கு கொடுத்துட்டாங்க. கார்வினோவை பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க. அட் த எண்ட் தேர் இஸ் அ ஸ்மால் நோட் ஃப்ரம் த playwright to the audience. சீலியா வந்து சந்தோஷமா அவளுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. At the end there is a small note from the playwright to the audience simply asking them to applaud if they enjoyed the play they just saw. கடைசியா என்னன்னா பென் ஜான்சன் வந்து ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி, இந்த பிளே பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளே வந்து முடிவடையும். This is the play Volpone by BenJonson. Hope you enjoyed my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.